ஸோ இந்த எபிசோடில் நம்ம 3 ஐட்டம் கவர் பண்ணலாம். ஒன்று வந்து விர்ச்சுவல் என்வரன்மெண்ட், ரெண்டாவது பில்லோ லைப்ரரி, மூணாவது ஒரு பையை வந்து எப்படி இஎக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் கொடுத்தேன் பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ண அத்தனை பேக்கேஜோட லிஸ்ட்டும் எனக்கு வருது. அந்த மாதிரி வேணால் எனக்கு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஸோ பைத்தான் மாடூல் நேம் venv, நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் நியூ அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நியூ கிரியேட் ஆகிருக்கு, ஒரு ஸ்பேஸ் ஃபோல்டர். இதில் எஸ்ன்னு கொடுத்தோம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த ஜென்ரேட் ஆன இதில் நமக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஆப் டேட்டாவில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கிரிப்டில் பைத்தான் எக்ஸின் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்களா டியில் இருக்கக்கூடிய அந்த நியூவில் இருக்கக்கூடிய இது வந்து எனக்கு ரெண்டாவது, இந்த இடத்துல நியூ அப்படின்னு வருது. ஸோ இதுதான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம வந்து இந்த நியூ ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன லைப்ரரிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். லைப்ரரின்னு கொடுத்தோம்னா இவ்வளோ லைப்ரரிஸ் தான் இருக்குது, இதை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லைப்ரரியில் நம்ம ஏதாவது டேரெக்டாக லைப்ரரியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட யூசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது. நான் ஏற்கனவே எடுத்த பிக் லிஸ்ட்டில் நிறையா இருந்துச்சு, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 தான் இருக்குது. ஒன்று பிக்கு, இன்னொன்று செட்டப் டூல்ஸு. இப்போ நம்ம இதில் எதனால இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஒரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லைப்ரரி பில்லோ அப்படின்றது. இது வந்து இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 2.5 MB கலெக்ட் பண்ணி பில்லோ 10.0 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிக் லிஸ்ட் அடித்தோம் அப்படின்னா இந்த பில்லோ இருக்குது. ஸோ பில்லோ, பிப்பு, செட்டப் டூல்ஸ் இந்த 3 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பில்லோனா என்னென்னா அது வந்து பைத்தான் இமேஜிங் லைப்ரரி. பார்த்தீங்கன்னா ஐன்னு டைப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, இவ்வளவும் சப்அசம்பிளி சப் மாடியூல். இதில் வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்குனா நம்மளால முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறது. நம்ம கலரு ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நமக்கு தேவைப்படுறது இந்த இமேஜ் மட்டும்தான். இந்த இமேஜ் பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஓரளவு சில இமேஜஸ் இருக்குது. இப்போ இந்த இமேஜஸ் வந்து நம்ம எந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோல்டரோட மொத்த இமேஜஸ்மே சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த இமேஜ் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் நமக்கு வேணும். அதனால் நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு இமேஜ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டு என்னென்னா ஃபைல் இன் os.list directory இந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைலு, அந்த ஃபைல் வந்து பிஎன்ஜின்னு முடிகிற ஃபைலெல்லாம் இப்போ நான் இந்த இமேஜ் லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் இதுக்கும் கரெக்டாக ஆகுதான்னு. பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து இவ்வளோ இமேஜஸ் வந்து பிஎன்ஜி இமேஜஸாக எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இதை வந்து தனித்தனியாக அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் இமேஜ் லிஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணுறோம்னா அந்த இமேஜை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த இமேஜ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இமேஜை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஓப்பன் பண்ணணும். மாடிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ இமேஜுன்றது நமக்கு ஒரு நேமு, ஸ்ட்ரிங்கு, இமேஜ் பாத்துன்றது இப்போ நம்ம வந்து பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரில் இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஃபார் லூப்ல இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் பார்த்த வந்து இமேஜ்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இமேஜ்.open வரணும். இமேஜ்.open தான் நமக்கு வந்து இமேஜ் ஆப்ஜெக்டாக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PNG இமேஜ் பிளக்கின் மோட் RGBA சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷன். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு.
ஸோ ஐன்றது நமக்கு ஒரு இமேஜ். அந்த இமேஜில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்கன்னா சைஸ். இந்த சைஸ் எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு விடுத்தையும் ஹைட்டையும் சேர்ந்து ஒரு டப்புளாக ரிட்டர்ன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு ஒன்று இருக்குது, சைஸ்ன்னு ஒன்று இருக்குது, விடுத்துன்னு ஒன்று இருக்குது. சைஸ்ன்றது ஹைட்டு விடுத்துன்னு சேர்ந்தது. நம்ம தனித்தனியானாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அப்படின்னு இருக்குது. ரொட்டேட் வந்து நார்மலாக ஈஸி தான். ஸோ ஆங்கிள் வந்து ஃப்ளோட்டில் கொடுக்கணும். நம்ம 45 டிகிரி அப்படின்னு ரொட்டேட் பண்ணுறோம்னா அது வந்து எல்லாமே 45 டிகிரியில் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஏ வந்து தனி இமேஜாக நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேவ் பண்ணுறதுக்காக அவுட்புட் ஃபோல்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டர் வந்து இமேஜஸ்க்கு உள்ளே இருக்கிற ஒரு ஃபோல்டர். இப்போ அந்த ஃபோல்டரில் வந்து நம்ம இந்த ரொட்டேட் பண்ண இமேஜ் வந்து சேவ் பண்ணோம். ரொட்டேட் பண்ண இமேஜ் வந்து ஏதாவது சேவ் கொடுத்தா நமக்கு ஃபோல்டர் தான் இருக்குது. ஃபைல் நேம் வேணும். ஃபைல் நேம் வந்து இமேஜ் தான் ஃபைல் நேமு. சாரி, ஃபைல் இந்த இருக்கிற இடத்துல இருக்க ஃபைல் தான் ஃபைல் நேமு. இந்த ஃபாரில் இப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து இமேஜ் தான் ஃபைல் நேமு. ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த இமேஜையும் இந்த பாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணோம். அந்த வேரியபிளில் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ சேவ் ஆஃப் அவுட்புட்னு இருக்கேன். அவுட்புட்ன்றது ஒரு நமக்கு ஒரு பார்த்து டிபிஒய் இமேஜஸ் ப்ராசஸ்ட்டு இந்த ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமாக இருக்கோ அந்த ஃபைல் நேமில் போய் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டைரக்டரி நமக்கு இல்லை. ஸோ அதையும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 45 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜஸ்குள்ளே ப்ராசஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் நமக்கு எல்லாமே ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் நமக்கு ஒரிஜினல் விட்த் அண்டு சைஸ் வந்து மாறலை. ரொட்டேட்டுன்றது இப்படி தான் வரும். நம்ம டேரெக்டாக தலைகீழாக ரொட்டேட் பண்ணால் அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் டிரான்ஸ்போஸ்னு பேர். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது அது கொடுத்தோம்னா இதுக்குள்ளே ஆர்குமெண்ட் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா மெத்தட் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ மெத்தட் வந்து இன்பில்ட் மெத்தட்ஸில் இருக்குது. அதுக்கு இமேஜ் டாட் டிரான்ஸ்போஸ் டாட் வச்சிங்கன்னா இதெல்லாம் டிரான்ஸ்போஸோட இன்பில்ட் மெத்தட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம், ரொட்டேட் 180, ரொட்டேட் 270, 90 இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இதில் உதாரணத்துக்கு நம்ம ரொட்டேட் 90 பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஸோ எரரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இருக்க எல்லா இமேஜஸுமே 90ல் ரொட்டேட் ஆகிருக்கு. நான் மேலே ஜேபிஜின்னு பார்த்துருக்கேன். அதனால் ஜேபிஜி எல்லாம் ஆகுது. பிஎன்ஜி கொடுத்தோம்னா நமக்கு பிஎன்ஜி எல்லாம் ரொட்டேட் ஆகும். அதே ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்ஜியும் ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ். ஸோ நமக்கு ரெண்டுமே வேணும், ஜேபிஜியும் வேணும் பிஎன்ஜியும் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆண்டு போட்டலாம். ஓகே, எதர் ends with PNG or ends with JPG. இப்போ நம்ம ஃபோல்டர் டெலிட் பண்ணிடலாம். இந்த ஃபோல்டர் தேவையில்லை. ஸோ கிராப்னு ஒன்று இருக்குது. கிராப்பை நம்ம என்ன கொடுக்கணும்னா ஸோ பாக்ஸ் கொடுக்கணும். அந்த பாக்ஸ் வந்து லெஃப்ட்டு, அப்பரு, ரைட்டு, லோயர் அந்த மாதிரி வரணும். ஸோ லெஃப்ட்டில் எவ்வளோ பிக்சல்ஸ், ரைட்டில் எவ்வளோ பிக்சல்ஸ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். நமக்கு வந்து சைஸ் தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம பர்சன்டேஜ் இதுபடி கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலி இது லெஃப்ட் ரைட் டாப் எல்லாமே சேர்ந்து ஒரு டப்புலாக கொடுக்கணும். ஓகே, எரரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா அவ்வளோ இமேஜஸையும் கிராப் பண்ண வேண்டியது. பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரெண்டு ஃபோல்டரு அதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5% மேலே கிராப் ஆகிருக்கு, கீழே கிராப் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளே ஸ்டேஷனை காணும். நமக்கு எல்லாமே யூனிஃபார்மாக கிராப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ரீசைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரீசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஒரு டப்புள் தான் கொடுக்கணும். அந்த டப்புள் பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விடத்துலேருந்து டிவைட் பை 4 4ஆல் டிவைட் பண்ணி தான் நான் நியூ விட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரி சேவ் ஆகுதுன்னு. 480 × 270 தான். ஆனால் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் பில்லோட. இதுக்கு மேலே
முக்கியமான விஷயம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதெல்லாம் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஆப் மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் auto-py-to-exe. ஸோ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம், pip இன்ஸ்டால் போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ pip இன்ஸ்டால் auto-py-to-exe இந்த மாதிரி தான் வரணும், நடுவில் ஐஃபன் வரணும். இந்த auto-py-to-exe நம்ம போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது கலெக்ட் பண்ணணும், ஆன்லைனில் இருக்கணும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது, நம்ம வேணால் கால் பண்ணிக்கலாம் auto-py-to-exeன்றதை. auto-py-to-exe நம்ம டெர்மினலில் தான் கால் பண்ணணும். இது கால் பண்ணால் நமக்கு ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை நம்ம இமேஜ் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு மாற்றிடலாம். இது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நம்ம auto-py-to-exe போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அசிசோல் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ டெர்மினல். இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு ஃபைல் கொடுக்கணும், ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம பைத்தான் ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல அந்த ஃபைலை கொடுக்கணும். இதோட நேம் வந்து pillowlife.py. ஸோ இதை கொடுத்தாச்சு. இது ஒன் டைரக்டரின்னு கொடுத்தா நமக்கு ஒரு ஃபோல்டராக கிடைக்கும், ஒன் ஃபைல்னு கொடுத்தா நமக்கு ஒரே ஒரு ஃபைலாக கிடைக்கும். கன்சோல் பேஸ்டுன்னு கொடுத்தா நமக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும், இது கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஆப் மாதிரி தான் வரும். இந்த இடத்துல நம்ம ஐகான் ஃபைல் ஏதாவது வச்சுருந்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்கிட்ட ஒரு ஐகான் ஃபைல் இருக்குது, அதை நான் போட்டுவிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம convert-to-py-to-exe கொடுத்தோம்னா அது நம்ம கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. DPY அவுட்புட்டில் இருக்குது, இங்கே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லோ லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு 12 MB ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் என்ன பண்ணோம்னா நமக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இமேஜ் இருக்குது, ஒரு ஆப் இருக்குது. இப்போ நான் இந்த ஆப்பை கிளிக் பண்ணோடனே இந்த ஃபைலெல்லாம் சேர்ந்து நமக்கு ப்ராசஸ்னு ஒரு ஃபைலில் ப்ராசஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட்டு வந்துடுச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரீசைஸ் பண்ணப்பட்ட இமேஜஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 480x270 தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பல்காக ரீசர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல்காக ரீநேம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம இப்போது பைத்தானே இன்ஸ்டால் பண்ணாத வேறு சிஸ்டம்ஸ்லேருந்து கூட இந்த ஆப்பை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம இந்த இதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறதோ இதே ஆப்ரேஷன்ஸ் வந்து அந்த பிசிலையும் அது பண்ணும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம 3 ஐட்டம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து venv, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டு. ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டில் தனியாக ஒரே ஒரு இது மட்டும் போட்டு பேக்கிங் அண்ட் பேக்கிங் பண்ணுறது, அது எப்படின்னு பார்த்துருக்கோம். ரெண்டாவது பில்லோ லைப்ரரி பார்த்துருக்கோம், சில முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். மூணாவது வந்து இந்த ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.